தீபாவளியை ஒட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சபர்மதி ஆற்றங்கரை முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சபர்மதி ஆற்றின் இரு கரைகளிலும் அமைந்திருக்கும் நடைபாதைகள், பூங்காக்கள் மற்றும் பாலங்கள் வண்ணமயமாக காட்சியளித்தன. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பொதுமக்கள் இரவில் பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை கொண்டாடினார்கள். பொதுமக்கள் வெடித்த வான வேடிக்கையால் இரவில் வானம் வண்ணமயமாக காட்சியளித்தது. டெல்லியில் காவல்துறை ஆணையர் சதீஷ் கோல்ச்சா டிஃபென்ஸ் காலனி பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பண்டிகை காலங்களிலும் முக்கியமான நேரங்களிலும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக தொடர்ந்து கடமையாற்றும் காவலர்களின் சேவையை பாராட்டும் விதமாக இந்த சந்திப்பு அமைந்தது. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் உள்ள பதேர்வா பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் பட்டாசு வெடித்து தீபாவளி பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடினர். மேற்குவங்க மாநிலத்தில் காளி பூஜை தொடங்கியதை அடுத்து கொல்கத்தாவில் காளி பூஜையையும் தீபாவளியையும் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்கள் கொண்டாடினர். இந்திய தீபகற்பம் ஒரு ரத்தினம் போல ஜொலிக்கிறது என சுபான்ஷு சுக்லா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இது பூமியின் தீபாவளி என வீடியோ வெளியிட்டு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புனே பிரகாசிக்கிறது, பெங்களூரு, ஹைதராபாத் மனித கைகளால் வரையப்பட்ட விண்மீன் கூட்டங்களைப் போல மின்னுகின்றன என அந்த பதிவில் அவர் நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.